Dear students, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். 5th standard first term Earth the Desolated Home என்ற ஆங்கில பாடத்தை, அதாவது உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற முதலாவது பாடத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு அந்த திரையில அந்த பாடம் தெரிகிறது. Earth the Desolated Home என்பது இதனுடைய தலைப்பு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, Earth அப்படின்னா பூமி அல்லது உலகம். The Desolated Home தனித்து விடப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட ஒரு வீடு. இந்த உலகம் ஒரு கைவிடப்பட்ட, தனித்து விடப்பட்ட ஒரு பயனற்ற இடமாகிவிட்டது என்பதை இந்த தலைப்பு நமக்கு சொல்லுகிறது. அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பத்தி அந்த லெசன்ல முதல் பேராவை நான் படிச்சுட்டு அதற்கு பிறகு அதனுடைய மீனிங் சொல்றேன். It was the year 2068. Humans had destroyed the earth and started colonizing the red planet Mars. India established 3 colonies. Arivumadi's family lived in one such colony. On her birthday, her grandfather traveled more than 1,500 kilometers to meet her. When he reached, he saw her sleeping in her capsule. இப்போ இதனுடைய மீனிங்கை பார்க்கலாம். It was the year 2068. 2068 ஆண்டு. Humans had destroyed the earth. அப்பொழுது அந்த ஆண்டை பார்க்கும்போது மனிதர்கள் எல்லாம் பூமியை நாசம் செய்து விட்டார்கள், அதை அழித்து விட்டார்கள் என்று இதனுடைய பொருள். ஏன்னு சொன்ன அதில் சுற்றுப்புறத்துக்கு மாசுபடுத்தி அந்த பூமியை பயனற்றதாக்கி விட்டார்கள் என்பது இதனுடைய அர்த்தம். And started colonizing the red planet Mars. அடுத்து எதை ஸ்டார்ட் பண்ணாங்க? காலனைஸ் பண்ண, அதாவது காலனிகளை உருவாக்க ஆரம்பித்தார்கள், ஸ்டார்ட் பண்ணாங்க. காலனினா என்ன? தங்கக்கூடிய, வாழும் வீடுகள் அடங்கிய ஒரு பகுதி. ஒரு 100 அல்லது 200 அல்லது 500 வீடுகள் மொத்தமா அடங்கிய ஒரு பகுதியை நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம்? காலனி. கூட்டமா மக்கள் ஒரு இடத்துல அவர்களுடைய வீடுகளை அமைத்தார்கள் என்று சொன்னால் அதை காலனி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அங்க ஒரு காலனியை அமைத்து அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. எங்க? The red planet Mars. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவப்பு நிறமான அந்த மார்ஸ் என்ற கிரகத்திலே, அந்த கோளிலே, கோள் அப்படின்னாலும் கிரகம்னாலும் ஒண்ணுதான் தமிழ்ல. இங்கிலீஷ்ல பிளானட் அப்படிங்கிறோம். மார்ஸ் தமிழ்ல செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறாங்க. அந்த செவ்வாய் கிரகத்துல மக்கள் காலனிகளை ஏற்படுத்தி வசிக்க ஆரம்பிக்கிறார்கள். நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாமா? இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் 3 colonies. நம்முடைய தேசமாகிய இந்தியா அப்படி 3 காலனிகளை அமைத்தது. எஸ்டாப்ளிஷ்னா என்ன? அமைத்தது. Arivumadi's family lived in one such colony. அறிவுமதி அப்படிங்கிற ஒரு பெண், அவங்களுடைய குடும்பம் அப்படி ஒரு காலனியில் வசித்தது, அப்படி ஒரு வாழிடத்தில் அது வசித்தது. சச்சுனா அது போன்றன்னு அர்த்தம். On her birthday, her grandfather traveled more than 1,500 kilometers to meet her. அவளுடைய பிறந்த நாளின் பொழுது அவளுடைய பாட்டனார், அதாவது தாத்தா, 1500 கிலோமீட்டர் பயணம் செய்து அவளை சந்திக்க வருகிறார். மீட்னா சந்தித்தல், டிராவல்னா பயணம் செய்தல், மோர்னா அதை விட அதிகமான அர்த்தம். மோர் தேன் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்க? மோர் தேன் 1500 கிலோமீட்டர்ஸ்னு என்ன அர்த்தம்? 1500 விட அதிகமான அப்படின்னு.
இப்போ இது வரைக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைன். When he reached, he saw her sleeping in her capsule. When he reachedனா என்ன அர்த்தம்? அவர் வந்து சேர்ந்த பொழுது. ரீச்ன்றது வந்து சேர்றதை குறிக்குது. When he reached, அந்த வந்து சேர்ந்த பொழுது. நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. whenனா எப்பொழுது அப்படின்னு, அது கேள்வியா வரும்போது. சாதாரண வாக்கியத்துல வரும்போது அந்த நேரத்தில், அப்பொழுதுன்ற அர்த்தத்தை குறிக்கும். when he reached, அவர் வந்து சேர்ந்த பொழுது. அடுத்து என்ன நடந்துச்சு? he saw her sleeping in her capsule. அவளை பார்த்தார். he saw her, அவர் அவளை பார்த்தார். அப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா? அதுதான் அடுத்து கொடுத்திருக்காங்க. ஸ்லீப்பிங் இன் ஹர் கேப்சியூல். அவளுடைய கேப்சியூலில் தூங்கிக் கொண்டு இருந்தாள். சரியா? கேப்சியூல்னா ஒரு மூடியுள்ள ஒரு படுக்கையை அவங்க கேப்சியூல் அப்படிங்கிறாங்க. உருளை வடிவமான படுக்கை அப்படின்னு இவங்க மீனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு படுக்கை, அதுல மேல ஒரு மூடி, கண்ணாடி மூடி மாதிரி போட்டுருக்கு படத்துல. ஸ்லீப்பிங் அப்படின்னா தூங்கிக் கொண்டு. இந்த மாதிரி ஐஎன்ஜி வந்தாலே செய்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஸ்லீப்பிங்னா தூங்கிக் கொண்டு அப்படின்னு. அப்ப அவ அந்த கேப்சியூலுக்குள்ள தூங்கிக் கொண்டு இருந்தாள். எப்ப? அவங்களுடைய தாத்தா வந்து சேர்ந்த பொழுது. இந்த ஃபர்ஸ்ட் பேரா நல்லா புரியுது இல்லையா? நம்ம இப்ப அடுத்த பேரை பார்க்கலாம். இப்ப முதலாவது இந்த பேராவை நான் படிச்சிடுறேன். அதுக்கு பிறகு அதனுடைய மீனிங் சொல்றேன். He said, wake up, Arivu. Arivumadi was surprised. Grandpa, when did you come? I was thinking that you won't be coming for my birthday. He sighed. Don't you know about the dust storm of Mars? Sometimes it even lasts for a month, but this time it did not. So I am on time. It still took me 3 sols to reach here. Now come on, let's not waste time. We will go to harvest the vegetation hab for vegetables. இப்பொழுது இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். He said, wake up, அறிவு. அவர் என்ன சொன்னாரு? அறிவு, எந்திரிய அப்படிங்கிறார். வேக் அப் அப்படின்னா எழுந்துரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவ தூங்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால எழுப்புறார். அறிவுமதி வாஸ் சர்ப்ரைஸ்ட். அறிவுமதி ஆச்சரியப்பட்டாள். தன்னுடைய தாத்தா வந்துட்டாரேன்னு அவளுக்கு ஆச்சரியம். கிராண்ட்பா, when did you come? தாத்தா எப்போ வந்தீங்க அப்படின்னு அவ கேட்கிறா. I was thinking that you won't be coming for my birthday. I was thinking நான் நினைச்சிட்டு இருந்தேன். தட்னா அதாவது என்ன நினைச்சிட்டு இருந்தாலாம்? You won't be coming for my birthday. என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிறா. சரியா? won'tனா செய்ய மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம். will not அப்படின்னு அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் won't. You won't be coming னா நீங்க வரமாட்டீங்க. For my birthday, என்னுடைய பிறந்த நாளுக்காக வரமாட்டீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். I was thinking நான் அர்த்தம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். He sighed. அவர் வந்து ஒரு பெருமூச்சு விட்டார். ஒரு கஷ்டத்தோட அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் he sighed. Don't you know about the dust storm of Mars? Don't you know னா உனக்கு தெரியாதான்னு அர்த்தம். About அதை பத்தி. எதை பத்தி? The dust storm of Mars. இந்த மார்ஸ்ன்ற இந்த கிரகத்துல, ஏன்னா இப்ப அவங்க வசிக்கிறது மார்ஸ்ன்ற கிரகம். அந்த கிரகத்துல டஸ்ட் ஸ்டார்ம் இருக்குதே, அதை பத்தி தெரியாதா? டஸ்ட்னா தூசி, புழுதி. ஸ்டார்ம்னா புயல். அப்ப அங்க அடிக்கடி புயல் ஏற்படும். அப்படியே புழுதி வந்து மேகம் மாதிரி அப்படியே வந்து அவங்களால தொடர்ந்து பயணம் செய்ய முடியாதபடிக்கு அப்படியே தங்கிடும். அப்ப அந்த புழுதி புயல் அடங்கின பிறகுதான் அவங்க தொடர்ந்து என்ன செய்ய முடியும்? பயணம் செய்ய முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? Sometimes it even lasts for a month.
சில நேரங்களில் அது ஒரு மாதத்துக்கு மேலாக என்ன செய்கிறது, நீடிக்கிறது. பட் திஸ் டைம் இட் டிட் நாட். ஆனால் இப்பொழுது அப்படி நடக்கவில்லை. ஸோ ஐ எம் ஆன் டைம். எனவே நான் நேரத்தோட வந்துட்டேன். It still took me 3 sols to reach here. அது இங்க வர்றதுக்கு 3 சால் ஆயிற்று. நம்ம வந்து பூமியில நாள் அப்படிங்கிறோம் இல்லையா, மார்ஸ்ல வந்து இதே 24 மணி நேரம் கிடையாது. அந்த டைம் வந்து இந்த 24 மணி நேரத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அந்த நாளை என்ன சொல்றாங்க, அந்த செவ்வாய் கிரகம் அதாவது மார்ஸ்ல இருக்கிற ஒரு நாளை வந்து சால் அப்படிங்கிறாங்க. இங்க வர்றதுக்கு எனக்கு 3 சால் ஆயிடுச்சு. நம்ம என்ன சொல்வோம், 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த விதமா அப்படி சொல்றாரு. சரியா? இன்னும் கூட இந்த சென்டென்ஸ் எல்லாம் கூர்ந்து பார்ப்போம். சரியா? அவரு என்ன சொல்றாரு, சம்டைம்ஸ் இட் ஈவன் லாஸ்ட் ஃபார் அ மந்த். அந்த லைனை மறுபடியும் சொல்றேன். சம்டைம்ஸ்னா சில நேரங்களில், ஈவன் அப்படின்னா அப்படியும் கூட நடக்குது, லாஸ்ட்னா தொடர்கிறது, ஃபார் அ மந்த் ஒரு மாதம் தொடர்கிறது. அதாவது இந்த புழுதி புயல் ஒரு மாதத்துக்கு மேலாக கூட அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. பட் திஸ் டைம் இட் டிட் நாட். ஆனால் இந்த தடவை அப்படி ஆகல. இட் டிட் நாட் அப்படின்னா நடக்கல. ஸோ ஐ எம் ஆன் டைம். அதனால நான் டைமுக்கு வந்துட்டேன். ஆன் டைம்னா என்ன அர்த்தம், டைமுக்கு வர்றது. இட் ஸ்டில் டுக் மீ 3 சால்ஸ். ஸ்டில்னா அப்படி இருந்தாலும், அப்படி இருந்தாலும் டுக் மீ எனக்கு ஏற்பட்டது. எவ்வளோ, 3 நாள் ஆயிற்று. அது இருந்தாலும் எனக்கு 3 நாள் ஆயிற்று. எதற்கு, டு ரீச் ஹியர், இங்க வந்து சேர்றதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. நவ் கமான். ஓகே விடு அப்படிங்கிறார். கமான் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல கிட்டவான்னு அர்த்தம் இல்ல, சரி சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்றார். லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம். நம்ம இப்படி பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறார். we will go to harvest the vegetation hab for vegetables. நம்ம வந்து அறுவடை செய்ய போறோம். we will go to harvest. நம்ம அதுக்கு போக போகிறோம். will வந்தாலே எதிர்காலத்துல நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. நம்ம செய்வோம் அல்லது அது நடக்கும் அப்படின்னு எதிர்காலத்துல நடக்க போறதை குறிக்குது. will goனா நம்ம போகலாம் அப்படின்னு அர்த்தம். we will go to harvest. எதுக்கு போறோம், அறுவடை செய்ய போகிறோம், அந்த காய்கறிலாம் பறிக்க போகிறோம். the vegetation hab for vegetables. காய்கறிகளுக்காக நம்ம காய்கறி தோட்டம் அமைத்தோம் இல்லையா அப்படிங்கிறார். இங்க தோட்டம்னு கார்டன்னு குறிக்கல, ஹேப் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம பூமியில இருக்கிற தோட்டத்தை போன்றது அல்ல. அது ஒரு மூடப்பட்ட இடத்துக்குள்ள, குறுகிய இடத்துல காய்கறிகள் அதிகமாக பயிர் செய்யக்கூடிய ஒரு இடம், ஒரு பகுதி. சரியா? அதை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரூம் எல்லாம் கண்ணாடியில வச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியா அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தான் ஹேப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த செகண்ட் பேராகிராஃபும் நல்லா புரியுது இல்லையா? புரியலன்னா நீங்க இந்த லெசனை மறுபடியும் போட்டு கேட்கணும். சரியா? அடுத்து நம்ம இப்ப தேர்ட் பேரா போலாம். இப்ப நான் இந்த பத்திய படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன். In the hab, he said, these carrots are not tasty anymore, like the ones I ate in my childhood. She asked, why do you say so, Grandpa? Grandfather explained, the vegetables we grow here do not taste like the ones on the earth. I really wish you had tasted the carrots from the earth. Arivu asked eagerly, how did they grow the crops and vegetables on the earth? இப்ப இங்க அந்த ஹேபுக்குள்ள போன உடனே, அதாவது அந்த காய்கறிகள் வளர்க்கும் இடத்துக்கு போன பிறகு அங்கிருந்து சொல்றாங்க,
in the hab he said, அங்க போன பிறகு அவர் சொல்றாரு, these carrots are not tasty anymore. இந்த கேரட் எல்லாம் ஒன்றும் அவ்வளவு டேஸ்டா இல்லை அப்படிங்கிறாரு. முந்தி மாதிரி டேஸ்டா இல்லை. எனிமோர் அப்படின்னா முந்தி மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. லைக் த ஒன்ஸ் ஐ ஏட் இன் மை சைல்ட்ஹுட். நான் சின்ன வயசுல சாப்பிட்டேன் இல்லையா, அந்த கேரட் மாதிரி டேஸ்டா இல்லை அப்படிங்கிறாரு. லைக்னா அது போல, த ஒன்ஸ்னா அந்த ஒன்றுகள். ஐ ஏட் இன் மை சைல்ட்ஹுட், என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் சாப்பிட்ட அவற்றை போல இவை டேஸ்டா இல்லை அப்படிங்கிறார். She asked, why do you say so, grandpa? அவ கேட்குறா, ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறா. why do you say so அப்படின்னா ஏன் நீங்க அப்படி கேட்குறீங்கன்னு அர்த்தம். grandfather explained, அவர் அதுக்கு விளக்கம் சொல்றார். the vegetables we grow here do not taste like the ones on the earth. இங்க நம்ம வளர்க்குற காய்கறிகள் அந்த அளவுக்கு பூமியில இருந்த காய்கறிகளை போல இப்ப டேஸ்டா இல்லை அப்படின்னு சொல்றாரு. டூ நாட் டேஸ்ட், அந்த மாதிரி அது சுவையை தரவில்லை அப்படின்னு அர்த்தம். க்ரோனா உங்களுக்கு அர்த்தம் தெரியும், GROW அப்படின்னா என்ன அர்த்தம், வளர்த்தல். த வெஜிடபிள்ஸ் வி க்ரோ ஹியர், இங்க நம்ம வளர்க்குற இந்த வெஜிடபிள்ஸ் காய்கறிகள், டூ நாட் டேஸ்ட், அவை டேஸ்டா இல்லை. லைக் த ஒன்ஸ் ஆன் த எர்த், அந்த பூமியில இருக்கிற காய்கறிகளை போல சுவையாக இருக்கவில்லை. நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். I really wish you had tasted the carrots from the earth. சரியா? I really wish அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உண்மையாவே ஆசைப்படுறேன். சரியா? விஷனா வாழ்த்துதல் அல்லது ஆசைப்படுறது, நடக்காத ஒண்ணுக்காக ஒரு ஆசைப்படுறது. நான் உண்மையில என்ன ஆசைப்படுறேன்னா, நீ மட்டும் அந்த கேரட் எல்லாம் பூமியிலேருந்து அந்த கேரட் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அறிவு ஆஸ்க்டு ஈகர்லி, அறிவு ஆர்வத்தோட கேட்கிறா. How did they grow the crops and vegetables on the earth? How didனா எப்படி செய்தாங்கன்னு அர்த்தம். They grow, அவர்கள் எப்படி அதை வளர்த்தாங்க, தாவரங்களையும் வெஜிடபிள்ஸ் காய்கறிகளையும் பூமியில எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? சரி, நம்ம இப்ப அடுத்த பேரா பார்க்கலாம். இப்ப இந்த பத்தியை வாசிச்சுட்டு அதனுடைய மீனிங் நான் உங்களுக்கு சொல்றேன். Now grandfather was sad, like he is missing the earth. He said, the earth had fertile soil, so the fruits and vegetables grown were wealthy and tasty. She asked, but I learned that humans used chemical fertilizers and polluted the soil. Here we get unpolluted food and water. Is that correct? இப்ப இதனுடைய மீனிங் பார்க்கலாம். Now the grandfather was sad. தாத்தா ரொம்ப சேட் ஆயிட்டாரு, அதாவது வருத்தம் ஆயிட்டாரு. லைக் he is missing the earth, உலகத்தையே அவர் இழந்து போயிட்டோமேன்ற வருத்தத்தினால அவர் இப்படி ஆயிட்டார், சோகமாயிட்டார். He said, அவர் என்ன சொன்னார்னா, the earth had fertile soil, உலகத்துல ஒரு நல்ல வளமிக்க ஒரு மண் இருந்தது, ஒரு சத்தான மண் இருந்துச்சு. So the fruits and vegetables grown were healthy and tasty. அதனால அங்கே விளைவிக்கப்பட்ட பழங்களும் காய்கறிகளும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுவையானதாகவும் இருந்தது அப்படின்னு சொல்றார். சரியா? ஹெல்த்தினா ஆரோக்கியமானதாக, டேஸ்டினா உங்களுக்கு தெரியும் சுவையானதாக, குரோன்னா வளர்க்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். She asked, but I learned that humans used chemical fertilizers and polluted the soil. அவ கேட்கிறா, அறிவு இப்ப தாத்தாவை கேட்கிறா. But I learned that humans used chemical fertilizers and polluted the soil. நான் என்ன கத்துக்கிட்டேன், நான் என்ன பாடத்துல படிச்சேன்னா, இந்த மனிதர்கள் ரசாயன உரங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை பயன்படுத்தி மண்ணை கெடுத்து விட்டார்கள், அதை பொல்யூட் பண்ணிட்டாங்க, மாசடைய செய்து விட்டார்கள் அப்படின்றார்.
Here we get unpolluted food and water. Is that correct? இங்க நம்ம ஒரு மாசுபடாத உணவையும் தண்ணீரையும் பெற்றுக்கொள்கிறோம். Is that correct? நான் சொல்ற கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. ஓகேவா? இப்ப இந்த காணொளியில இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். மீதி பகுதி, இந்த லெசனுடைய மீதி பகுதி நம்ம அடுத்து ஒரு காணொளியில பார்க்கலாம். உங்கள் யாவருக்கும் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.